ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 11 15 வரை. ஐ திங்க் ஃபோர்த் டே. தமோ குணம் தலையெடுத்தால் ஏற்படும் லட்சணங்கள். ஸோ 2 குணங்களை அபஜயப்படுத்திவிட்டு 3வது குணம் மேலெழுங்கும் போது என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு தமஸ் ரஜஸ் அபஜயப்படுத்திட்டு சாத்விக் என்ன பண்ணும், அல்லது தமஸ் சாத்விக்க அஜயப்படுத்திட்டு ரஜசிக் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது சாத்விகையும் ரஜஸையும் அபஜயப்படுத்திவிட்டு தமஸ் மேலெழுங்கும் போது நடக்கும் செயல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரஜோகுணம் சத்துவகுணம் இவை இரண்டும் வேலை செய்யாதபடி இவற்றை விழுங்கிவிட்டு தமோகுணம் பொங்க தலைப்படும் போது தேகமெல்லாம் வியாபித்துக் கொள்ளும் லட்சணங்களை இனி சொல்லப் போகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பூரணமான கவனத்தோடு கேள். அமாவாசையின் ராத்திரியில் ஆகாசம் சூரிய சந்திரர்களுடைய பிரகாசமற்றதாகவும் கனமான இருட்டால் வியாபிக்கப்பட்டதாகவும் எப்படி இருக்குமோ அப்படியே தமோகுணத்தால் வியாபிக்கப்பட்டவனுடைய மனது முற்றிலும் ஸ்பூர்த்தி அற்று போய் நன்மை தீமைகளை விசாரித்தல் என்பதில் பேச்சே அற்றதாக இருக்கும். ஸோ இருட்டு அப்படின்றத பொதுவாக எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா அறியாமைக்கு. அறியாமைன்னு என்ன, இருட்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, சரியா? அதனால அறியாமைக்கு ஓமானமாக எக்ஸாம்பிளாக எதை காட்டுவாங்க அப்படின்னா இருட்டை காட்டுவாங்க. ஏன்னா we cannot understand anything inside the இருட்டுக்குள்ள இருக்கிறது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. Similarly, the person who have the dull minded, தமசிக் அப்படிங்கிறவன் dull minded, அந்த மைண்ட்ல இருக்கிறவனுக்கு சூரிய வெளிச்சம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, கண்ணு நல்லா தெரிஞ்சாலும் சரி, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, எது எனக்கு நன்மை பயக்கும், எது எனக்கு தீமை பயக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியாது. அதனால இவனுக்கும் இருட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, சரி இவனுக்கும் இருட்டுக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ரேஞ்சில் இவனை எந்த ஒரு ஓமானத்தோட சேர்க்கிறா அப்படின்னா அமாவாசை இருட்டான். ஏன்னா வெறும் இருட்டுன்னா கூட பௌர்ணமி வெளிச்சம் கொஞ்சமாவது இருந்துரும்ல. இப்போ அமாவாசை இருட்டில் சுத்தமா இருக்காது, அப்போ சுத்தமா புத்தி வேலை செய்யாது என்ற அடிப்படையில் முதலில் ஆரம்பித்திருக்கின்றார். சூரியனுடைய பிரகாசமும் இருக்காது, சந்திரனுடைய பிரகாசமும் இருக்காது, கனமான இருட்டு இருக்கும் அமாவாசையில. அந்த மாதிரி இருப்பான். நன்மை தீமைகளை விசாரித்தல் என்பது பேச்சே அற்றதா இருக்கும். புத்தி அவ்விஷயத்தையும் ஆராய்ந்து அறிய முடியாததாக கற்பாறை போல கெட்டியாக போய்விடும். அதாவது இது ஏன் புத்தியை கற்பாறை போல் கெட்டியாக இருக்கும்னு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, இவனுக்கு என்னத்தையாவது புரிய வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மண்டை தான் வெடிக்குமே தவிர அவன் கல்லு மாதிரி அப்படியே உட்காந்துருப்பான். நீங்க 100 லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, வாட் எவர் தி கைண்ட் ஆஃப் யூ வே, நீங்க ஃபீலிங்கோட ப்ரெசென்ட் பண்ணுங்க அல்லது லாஜிக்கோட ப்ரெசென்ட் பண்ணுங்க, எப்படி வேணா ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அதைத்தான் நினைச்சிட்டு இருப்பானே தவிர காது கொடுத்து வாங்குவானா, அனலைஸ் பண்ணுவானா, திங்க் பண்ணுவானா, தன் மனசை மாத்திப்பானா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. புத்தியை யூஸ் பண்ணாதானே. புத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கல்லு மாதிரி இருக்காது. கல்லு மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம்? புத்தி யூஸ் பண்ணல, ஜடம்னு அர்த்தம், சரியா? கல்லுன்னா என்ன, ஜடம். அப்போ புத்தி கல்லு மாதிரி இருக்குன்னு அர்த்தம், யூஸே பண்ண மாட்டான்னு அர்த்தம். ஈவன் இஃப் யூ ட்ரை இன் எனி வேஸ் ஹி வில் நாட் யூஸ் ஹிஸ் பிரெயின் அப்படிங்கிறத கல்லு மாதிரி இருக்கும் புத்தின்னு சொல்லிட்டாரு. ஞாபகம் என்பது வேறொருக்கு போய்விட்டதா இருக்கும். சரீரம் எங்கும் அவிவேகத்தின் பெருமையே முழங்கிக் கொண்டிருக்கும். விவேகத்துக்கு ஆப்போசிட் அவிவேகம். சரீரமெங்கும் அவிவேகத்தையே முழங்கிக் கொண்டிருக்குமா அப்படின்னா கண்ணு அறிவில்லாம பார்க்கும், காது அறிவில்லாததை கேட்கும், அதே மாதிரி கை கால்கள் அறிவில்லாமல் செயல்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? எல்லா கரணங்களுமே அறிவில்லாமல் செயல்படும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்கிட்ட அவிவேகம் தான் இருக்கும். கட்டஞ்சு எடுத்த முக்தாலுங்கிறாரு, சரியா? கொடுக்கல் வாங்கலாகிய சர்வ வியாபாரங்களும் மௌட்யம் என்ற ஒன்றாலேயே நடத்தப்படும். மௌட்டியம்க்கு என்ன சொன்னோம்? அறியாமை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் தான் மௌட்டியம்னு சொன்னோம். கொடுக்கல் வாங்கல் என்ற எல்லா வியாபாரங்களும் ஆக்ஷன் பண்ணுவான், பண்ணாமலாம் இருக்க மாட்டான், கொடுப்பான் வாங்குவான் எல்லாம் பண்ணுவான். பட் பேஸ் என்னவா இருக்கும்னா லாஜிக் இருக்காது, அறியாம மட்டும்தான் இருக்கும். துராசாரம் என்னும் எலும்புகள் இந்திரியங்களின் முன் புடைத்து நின்று அவற்றில் தைத்துக் கொள்ளும். ஆச்சாரம் அப்படின்னு சொன்னா எதை சாஸ்திரங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அதை செய்பவன் ஆச்சாரத்தில் இருப்பவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. துராச்சாரி அப்படின்னு சொன்னா
சாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதை அவன் செஞ்சான்னா அவன் துராச்சாரின்னு அர்த்தம். சரியா? இப்போ சாஸ்திரங்கள்ல வந்து மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்றவன் வந்து ஆச்சாரியன். துராச்சாரி அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா நடந்துக்கிறவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ துராச்சாரம் என்னும் எலும்புகள் இந்திரியங்களின் முன் புடைக்க நின்று அவற்றில் தைத்துக் கொள்ளும். அது என்னதுன்னா, இந்திரியங்கள் முன் புடைத்துக் கொள்ளும்னா, கண் எதை பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதுதான் பார்க்குமா. காது எதை கேட்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதுதான் கேட்குமா. அதில் இந்திரியங்களுக்கு முன்னாடி வந்து புடைச்சிக்கிட்டு நிற்குது அப்படிங்கிற மாதிரி அருமையா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அதனால் செத்து போவதாக இருந்தாலும் அவனுடைய பிரவருத்தி துராச்சாரங்களிலேயே இறங்கும். செத்து போவதாக இருந்தாலும் அப்படின்னு அதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் மரணம். அப்போ அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் ஆச்சாரத்துக்கு வர்றதாவது நான் இப்படித்தானே இருப்போம் அப்படின்னு நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறது நமசிகருடைய ஒரு குணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவனிடத்தில் மற்றொரு லட்சணம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்பப்பா நம்ம எவ்வளோ மோசம்லாம் இல்லப்பா, சாச்சா நம்ம இப்படியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒதுங்கிடாதீங்க. எல்லா நேரமும் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. அப்பப்போ இருக்கிறீங்களான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. சரியா? இருப்போம். ஒரு சில விஷயத்துல அடமெண்ட் வேற லெவல் அடமெண்ட்ல இருக்கிறது இல்லையா என்ன? 1000 பேர் வந்து சொன்னாலும் என்ன லாஜிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீ காது கொடுத்து கேட்கிறமா என்ன? ஸோ வி வில் ஆல்சோ சம்டைம்ஸ் கண்டிப்பா இது இப்படி இருக்கக்கூடும் என்பதை புரிந்து கொண்டு படிக்கும்போது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தோணுதில்ல. அந்த மாதிரி நம்மளும் இருப்போம் ஒரு சில இடங்களில் என்று புரிந்து கொண்டு தவிர்க்க முயற்சிக்க வேண்டும். இப்படிப்பட்டவனிடத்தில் மற்றொரு லட்சணமும் காணப்படும். ஆந்தைக்கு இருட்டிலேயே கண் தெரிவது போலே துஷ்கர்மங்கள் செய்வதிலேயே அவனுடைய மனசு உல்லாசம் அடையும். துஷ்கர்மங்கள் செய்வதில் உல்லாசம் அடையுமா. ஆக்சுவலா ஞானிகளுக்கு துஷ்கர்மங்கள் செய்ய சொன்னா ஹார்ட் பீட் எல்லாம் கடகடன்னு அடிச்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா லவ் ஆல்ன்றது அவன் பிரின்சிபிள். அவன் லவ்வை மிஸ் பண்ண சொன்னா கதறிடுவான். ஆனா நம்மளால அப்படியே ஆப்போசிட். லவ்ல வாழ சொன்னாதான் கதறுவான். சரியா? ஸோ இவனுக்கு பொறுத்த வரைக்கும் லவ் மிஸ் பண்றதுன்றது அவ்வளோ சந்தோஷம். இருட்டில் வாழ்றதுன்னா அவ்வளோ சந்தோஷம். அறியாமையில வாழ்றதுன்னா அவ்வளோ சந்தோஷம். ஆந்தைக்கு கண்ணு இருட்டில் தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆளுக்கு இருட்டில் தான் சந்தோஷமே இருக்கான். அறியாமையில் வாழ்வதிலே சந்தோஷம், அகங்காரத்தில் வாழ்வதிலே சந்தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நிசித்த கர்மங்களின் பேச்சை கேட்ட மாத்திரத்தில் அது எவ்வளவுதான் செய்யத்தகாததாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று அடக்க முடியாத ஒரு ஆசை இவன் மனத்திலே உண்டாகி இந்திரியங்கள் அதை செய்ய விரைந்து ஓடும். சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் அகைன் அண்ட் அகைன் ஹியர். அதாவது நிஷித்த கர்மம், விகித்த கர்மம், அதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேங்க. விகித்த கர்மம்னா செய்ய வேண்டியது, நிஷித்த கர்மம்னா செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிஷித்த கர்மங்கள் அது எவ்வளவுதான் ஒஷ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரி, அதெல்லாம் மனசு அப்படியே ஏங்கி ஓடுமா. அப்பா பண்ணிடணும்னு சொல்லிட்டு வேகமாக நிசித்த கர்மங்களை செய்வதிலே அவ்வளோ ஆசையும் ஆவலும் உண்டாகி அவன் செய்ய தலைப்படுவான். விரைந்து ஓடுவானாம். பைத்தியக்காரனை போல் கல்லை குடிக்காமலேயே அவன் தேகம் தள்ளாடும். அதாவது கல்லை குடிச்சிட்டா தேகம் தள்ளாடுறதுல அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி கல்லை குடிக்காமலே தள்ளாடுது. எக்ஸாம்பிள் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. ஸோ வென் யுவர் புத்தின்றது டோட்டலி இல்லாம இருக்கும்போது, வென் யூ ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூசன் அப்படின்ற கம்ப்ளீட் கன்ஃபியூசன்ல இருக்கும்போது யூ கேனாட் ஈவன் வாக் ஸ்ட்ரைட் அவே. ஏன்னா யூ டோன்ட் நோ விச் இஸ் ரைட் அண்ட் விச் இஸ் ராங். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற, நீ பண்றது ரைட்டா தப்பா எதுவுமே தெரியலன்றப்போ கல்லு குடிக்காமலே வண்டி தள்ளாடும். அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பான். யூ வில் ஆல்வேஸ் பி இன் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்றது இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. சன்னிபாத ஜுவரம் இல்லாமலேயே அவன் உணர்வான். ஒரு பர்டிகுலர் ஜுரம் வந்துச்சுன்னா நம்ம உளறிக்கிட்டே இருப்போமா, அந்த மாதிரி இவன் ஜுரம் இல்லாமையே உணருவான். புத்தி வேலை செய்யலைன்னா எவ்வளவு அனர்த்தம் ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரேமை இல்லாமலேயே அவன் அறிவு மயக்கம் அடைவான். என்ன டிஃபரன்ஸ், என்னமா எக்ஸாம்பிள் கோட் பண்றாரு பாருங்களேன். இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பகவான் உள்ள பிரேமையில பித்து பிடித்து அவர் பாட்டு இருப்பாங்க. நம்ம கோரக்கும் பேரு அவர் பாட்டுக்கு தன் குழந்தையே காலில் மிதிச்சு கொண்டுட்டார். சரியா? இதுல பகவான் மேல் உள்ள பிரேமையினால அவர் வந்து பித்து பிடித்து சில விஷயங்களை பண்ணாருல்ல, அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்மால அப்படித்தான் இருப்பான். ஆனா வித்தவுட் எனி பிரேமையில பித்து பிடிக்கிறது பரவாயில்ல. பிரேமையே இல்லாம பித்து பிடிச்சா எப்படி இருக்கும்? நம்மால் அப்படிதான் இருப்பாரு. ஏன் நம்மால் சொல்றேன்னு தோணுச்சுக்காருங்க. தமசிக்கில் இருக்கிறவன் அப்படி இருப்பான். நம்மகிட்டயும் அந்த ஒட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி தூக்குறதுக்காக
அதுக்காக அவனை கூடவே நம்மாலும் வச்சுக்க சொல்றதுக்காக சொல்லலைங்க, சும்மா நான் சொன்னேன். ஸோ பைத்தியக்காரனைப் போல் கல்லை குடிக்காமலேயே தேகம் தள்ளாடும், சந்திபாத துரம் இல்லாமலேயே உணருவான், பிரேமை இல்லாமலேயே அறிவு மயக்கம் அடைவான். புத்தி முற்றிலும் அற்றுப் போயிருக்கும், ஆனால் அது உண்மணி அவஸ்தை ஆகாது. உண்மணி அவஸ்தை அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரம்ம சூத்திரம், சிருஷ்டியா, சிருஷ்டியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பார்க்க போறோம். பட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக அனலைஸ் பண்றோம்னா, அது பிரம்மமாகவே மாறிவிடுவதற்கு. அந்த பிரம்மமாகவே மாறிவிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ் எதுவுமே இங்க இருக்காது. டு கோ தேர் வி நீட் தட். இந்த பாதை என்பது எதற்காக ரீச் ஆகிறதுக்கு. பாதை ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாதை எதுக்கு, ஒன்றும் தேவையில்லை. அது உண்மணி அவஸ்தை. உண்மணி அவஸ்தையில புத்தியே இருக்காது. அப்படின்னா புத்தி செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு அது அடுத்த நிலைக்கு போயிடுச்சு. ஆனா நம்மாலும் புத்தியை நம்ம மறுபடியும் நம்மால் வந்து தொலைக்குது, எடுத்துடுறேன். ஸோ இந்த தமசிக்கில் இருக்கிறவன் வந்து புத்தி சுத்தமா வேலை செய்யாது. அப்ப தமசிக்கில் இருக்கிறவனுக்கும் வேலை செய்யாது, முற்றிலும் முற்றிய ஞானிகளுக்கும் புத்தி வேலை செய்யாது. ஸோ அதை தான் இங்க கோட் பண்ண வர்றாரு. ஞானிகள் உண்மணி அவஸ்தை அப்படின்னு சொன்னா பிரம்ம அவஸ்தையில இருப்பாங்க. அவர்களுக்கு புத்தி சுத்தமா வேலை செய்யாது, மனசு புத்தி எதுவுமே வேலை செய்யாது, ஆட்டோமேட்டிக்கலா அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா இவன் எந்த ஞானமும் இல்லாமலேயே புத்தி யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா எது தெரியல, ஏன் தெரியல, புத்தி யூஸ் பண்ணாதானே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த தமசிக்கில் இருக்கிறவன் இருப்பான். உண்மணி அவஸ்தை ஆகாது. அவன் மோகத்தில் அழுத்தி பித்து பிடித்தவனாக இருப்பான். இன்னும் அழுத்தி கொண்டிருப்பதில் பயன் என்ன? தமோகுணம் விருத்தி அடைந்து தன்னால் அதிகாரத்தை செலுத்த தொடங்கினால் இவ்வகைப்பட்ட லட்சணங்கள் ஏற்படுகின்றன. இப்போ நீ ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம், அதான் சொன்னது போதும். இனி இவன் செத்தா அடுத்த பிரிவில் எப்படி பிறப்பான்னு சொல்லணும்ல, அது பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட ஸ்திதியில் அவனுக்கு மரணம் நேரிடுமானால் இத்தனை தமோகுணத்துடனும் அவன் மறுபடியும் பிறக்கின்றான். ஏன்னா அது பரிவாரங்களோட கூட கூட்டிட்டு தானே போறான். சத்வம் அவன் அந்த சத்வ குணத்தை தூக்கிட்டு போனான், ரஜோ குணத்தை தூக்கிட்டு போனான். நம்மால் தமசி குணத்துல இருக்கிறவன் தமோ குணத்தோட தூக்கிட்டு போவான். ஒரு கடுகு செடியானது தன்னுடைய சொரூபத்தை முழுவதும் தன் விதையில் சேர்த்து வைத்து போட்டு செத்து போன பின் விதை நின்று முளைக்கும் செடி கடுகு காட்டிலும் வேறு செடி ஆகுமாம். ஒவ்வொரு தடவையும் இந்த எக்ஸாம்பிள சொல்லிட்டே வராரு. இனி சாத்விகத்தோட உள்ள போகும்போது பிறக்கும்போது அந்த சாத்விக குணம் இல்லாம வேறையா பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் அதிலே காட்டியிருந்தார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், கடுகு செடி. அது சுரூபத்தை முழுவதும் தன் விதையில் சேர்த்து வைத்துக் கொள்ள போட்டு போனது. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து முளைக்குது, முளைக்கி அதுல கடுகு வந்துருச்சு. கடுகுங்கிற அந்த விதையில செடியினுடைய மொத்த அம்சமும் இருக்கும். ஏன்னா அது மறுபடியும் கடுகு தூக்கி வச்சீங்கன்னா மறுபடியும் அந்த மரம் முளைக்குது. அப்ப அந்த மரத்தினுடைய மொத்த அம்சத்தையும் அந்த விதையில சேர்த்து வைத்து விட்டது போல இந்த தாமசி குணமானவன் இதை ஒரு விதையாக அவன் எடுத்துட்டு போகிறான் அர்த்தம். ஸோ அந்த அடுத்த உடம்பு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தமசிக்கிலேயே தான் நம்மால் தமசி குணத்துல இருக்கிறவன் வளருவான். ஒரு நெருப்பில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பின் அந்நெருப்பு அணைந்து போனால் அந்த தீப ஜோதி முழுவதும் அந்நெருப்பே ஆவது போலே. சாத்விக்ல என்ன எக்ஸாம்பிள் சொன்னாருன்னா, நீ இங்கிருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு தீபத்தை அடுத்த ஊருக்கு கொண்டு போயிட்ட அப்படின்னு சொன்னா அடுத்த ஊர்ல இதே தீபத்துல இருந்து நீ வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு போக முடியும். நீ சாத்விக குணத்தோட தான் அங்க போற. ஸோ அங்க மறுபடியும் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எந்த அளவுக்கு ஒளிர்வையோ அந்த ஒளியோடு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரு தீபத்தை ஏற்றி வைத்த பின் அந்நெருப்பு அணைந்து போனால் அந்த தீப ஜோதி முழுவதும் அந்நெருப்பே ஆவது போலே தமசை எல்லாம் அந்த அந்தராத்மாவில் மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்ட பின் தேகம் போனால் மறுபடியும் உண்டாகும் தேகம் தமோமயமாகவே தான் இருக்கும். தீபஜோதி அணைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஞான பிரகாசமே சுத்தமா இருக்காது. அவன் என்ன சொன்னாரு, தீபத்தோட போவான் அப்படின்னு. இவன் தீபத்தை அணைச்சிட்டு போறான், அங்க மட்டும் எங்க வெளிச்சமா எரிய போகுது, அங்கேயும் எரிய போறதில்லை. தேகம் போனால் மறுபடியும் தேகம் தமோமயமாகவே தான் இருக்கும். இப்படி விஸ்தரித்து பேசுவதற்கு என்னத்திற்கு? தமோகுணம் விருத்தி அடைந்து ஒரு ஸ்திதியிலே அவன் மரணம் அடைவானோ அவன் ஒரு மிருகமாவது பட்சியாகவாவது மரம் ஆவாவது புழு ஆவாது பிறப்பான். சரியா?
என்னென்ன சொல்லியிருக்காரு, மிருகம், மரம், பட்சி, பட்சினா பறவை, புழு, இப்படித்தான் அவன் ஜென்மம் எடுப்பான் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.